இப்போ நம்ம 14th சாப்டரில் பார்ட் 2. ஸோ இந்த பார்ட் 2ல் நாம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடியூல்னா என்ன, மாடுலர் ப்ரோக்ராமிங்னா என்ன, அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் மாடியூல்ஸ், ஓஎஸ் மாடியூல், சிஸ் மாடியூல், அதெல்லாமே எப்படி நாம் இதில் பயன்படுத்த போகிறோம். ஓஎஸ் மாடியூலில் சப்செட்ஸ் லைக் பாத்து, நேமு, இது போன்றது எல்லாமே நாம் இந்த பார்ட்டில் நாம் பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய பார்ட்டில் தேர்ட் பார்ட் இருக்குது. தேர்ட் பார்ட்டில் கெட் ஓபிடி மெத்தட் அல்லது மாடியூல், அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இப்போது லாஸ்ட் பார்ட்டு பார்த்த மாதிரி இப்போது நம்ம ஒரு லைவ் டெமோ பார்க்க போகிறோம். இப்போ இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரன் கமாண்ட், விண்டோஸ் கீயை ஆரம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் கமாண்ட் வந்துடும். அதில் சிஎம்டி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட்டு பைத்தான் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பாத், பைத்தான் ஃபைல் இருக்க பாத்து, நான் வந்து சி டிரைவில் PYPRG அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கேன். அடுத்தது இப்போ பைத்தான் ஃபைலோட நேம்ஸ் கொடுக்கணும். pycpp.pyன்னு ஒரு ஃபைல் நேமு, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு -or-i கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு இப்போ C++ எந்த பாத்தில் இருக்குது அதையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே பாத்தில் தான் வச்சுருக்கேன். PYPRGன்ற ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கேன். ஃபைல் நேம் வந்து PALI, PALI, pali.cpp. இங்கே CPP என்று கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது என்டர் பண்ணிங்கன்னா கம்பைலிங், ரன்னிங். ஸோ என்டர் அ பாசிட்டிவ் நம்பர் 232 கொடுக்குறேன். என்டர் பண்ணுறேன். The reverse of a number is 232. The number is a palindrome வந்துருக்கு. Again, not a palindrome க்கு இன்னொரு தடவை ரன் பண்ணுறேன். ஜஸ்ட் arrow key யூஸ் பண்ணிங்கன்னா அதே கமாண்டு ப்ரீவியஸ் கமாண்டே வந்துடும். ஜஸ்ட் என்டர் பண்ணுங்க. புதுசாக டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 432 கொடுக்குறேன். என்ன வந்திருக்கு பார்த்தீங்கல்ல? The reverse of a number is 432. The reverse of a number is 234. The number is not a palindrome. இந்த DOS prompt clear பண்ணோன்னா ஸ்க்ரீனை CLS கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து கிளியர் ஆகிடும். அப்புறம் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா வெளியில் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பைத்தான் ப்ரோக்ராம் டு இம்போர்ட் C++. Python contains many modules. இப்போ மாடியூல்ஸ்னா என்ன, மாடியூல் ப்ரோக்ராமிங்னா என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். Python contains many modules. மாடியூல் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இட்ஸ் a small part of a program. Python allows programmers to have the flexibility in using different modules as per their convenience. அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராமை டிவைட் பண்ணி ஒரு 4 பேர்கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 பேர் தனித்தனி பார்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். சின்ஸ் அவர் ப்ரோக்ராம் இஸ் அன் இன்டகிரேஷன் ஆஃப் 2 different languages, we have to import the modules like OS, sys and get OPT. ஸோ நாம் இங்கே என்ன பண்ணுறோம்னா இன்டகிரேட் பண்ணுறோம். எதை இன்டகிரேட் பண்ணுறோம்? C++ ப்ரோக்ராமை பைத்தானில் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ பைத்தான் ஒரு லாங்குவேஜ், C++ ஒரு லாங்குவேஜ். ஸோ 2 லாங்குவேஜில் இன்டகிரேட் பண்ணும்போது நீங்கள் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ன்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணிவிட்டு என்னென்ன மாடியூல்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OS, sys மாடியூல் அண்டு get OP மாடியூல். OS மாடியூல், sys மாடியூல் அண்டு get OPT மாடியூல். இப்போ மாடியுலர் ப்ரோக்ராமிங் என்னன்னு பார்க்க போறோம்.
So modular programming is a software design technique to split your code into separate parts. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் இல்லை ஒரு பெரிய ஒரு சாஃப்ட்வேரை வந்து என்ன பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணி செப்பரேட் பார்ட்டாக பிரிக்கிறது தான் இது மாடுலர் ப்ரோக்ராமிங். These parts are called modules. ஸோ இந்த பகுதியை தான் என்ன சொல்கிறோம், மாடியூல்னு சொல்கிறோம். We use modules to break down large program into small, manageable and organized files. ஒரு பெரிய ப்ரோக்ராமை டிவைட் பண்ணி சின்னதாக பிரிக்கிறோம். இப்போ ஒரு இந்த மாடுலர் ப்ரோக்ராமிங் பாருங்க. எக்ஸாம்பிள், இது வந்து மாடியூல் 1. இந்த மாடியூல் இது பிரிச்சது ஒரு பெரிய ப்ரோக்ராமை 4 பிரிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இது ஒருத்தட்ட கொடுத்துடுறோம். இது மாடியூல் 1, இவங்க இந்த பார்ட்டை இவங்க பண்ணுவாங்க. அடுத்தது மாடியூல் 2 இன்னொருத்தர் பண்றாரு, மாடியூல் 3 இன்னொருத்தர் பண்றாரு, மாடியூல் 4 ஒருத்தர் பண்றாரு. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க முடியும். மாடியூல், ஹவு டு வி கிரியேட் மாடியூல்ஸ் இன் பைத்தான்? பைத்தான்ல நாம எப்படி மாடியூல் கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி இப்போ பார்க்கலாம். மாடியூல்ஸ் ரெஃபர் டு எ ஃபைல் containing Python statements and definitions. A file containing Python code, for example, math.py is called a module and its module name would be math. இப்போ இந்த மாடியூல்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தானோட ப்ரோக்ராம் தான் இது. அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா math.py, math.pyன்றது ஒரு பைத்தானோட ஃபைல். ஸோ இந்த நேம் ஆஃப் த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா math.py. இந்த math.py-ஐ இந்த மாடியூலில் நம்ம ப்ரோக்ராம்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இம்போர்ட்ன்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட நேம் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் மேத்ன்னு கொடுப்போம். math.pyன்னு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் ப்ரைமரி பார்ட் மேத்ன்னு ஒண்டி கொடுத்தா போதும். ஸோ math.py ஜஸ்ட் நம்ம மேத்ன்னு கொடுக்குறோம். அடுத்தது, Python comes with many useful modules like mathematical modules இருக்கு, database modules இருக்கு and network modules எக்ஸெட்ரா. அது மாதிரி நிறைய மாடியூல்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு என்ன மாடியூல் தேவையோ அதை டேட் அண்ட் டைம் கூட ஒரு மாடியூல் இருக்கு. நமக்கு என்ன மாடியூல் வேணுமோ அந்த மாடியூல்ல நம்ம என்ன பண்ணலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஹவு டு இம்போர்ட் மாடியூல்ஸ் இன் பைத்தான்? பைத்தான்குள்ள எப்படி மாடியூல்ஸை இம்போர்ட் பண்றதுன்ற பத்தி நாம பார்க்க போறோம். மாடியூல்ஸ் ஆர் ஆக்சஸ்ட் யூசிங் import keyword in Python. ஸோ இம்போர்ட்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம பைத்தான்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம், பைத்தான் ப்ரோக்ராம்குள்ள ஒரு மாடியூல்ல இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள், இம்போர்ட் sys மாடியூல், OS மாடியூல், இம்போர்ட்ஸ் 2 மாடியூல்ஸ். இம்போர்ட் sys அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு மாடியூல் வரும். ரெண்டு மாடியூல்ல நீங்க அட் அ டைம்ல இம்போர்ட் பண்ணணும்னா கமா யூஸ் பண்ணலாம். கமா யூஸ் ஜஸ்ட் செப்பரேட்டர், sys, OS. So module can have subsets of functions like os.path. இப்போ OSன்ற மாடியூல்ல நிறைய சப்செட்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பாத்ன்ற சப்செட்டை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா os.path கொடுக்கணும். ஸோ மாடியூல்ஸ் ஆர் தென் அட்ரஸ்ட் பை மாடியூல் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம். ஸோ இப்போ இதனுடைய சின்டாக்ஸ் பார்க்கலாம். மாடியூல் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, மாடியூல் நேமோ டாட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பைத்தான் sys மாடியூல். This module provides access to built-in variables used by the interpreter. இந்த மாடியூல்ல பார்த்தீங்கன்னா எதை ஆக்சஸ் பண்றதுன்னா built-in variables. One among the variable in sys module is argv. ஸோ இதை யூஸ் பண்ணோம் sys.argvன்னு கொடுக்கணும். sys.argv is the list of command line arguments passed to the Python program. ஸோ இந்த வேரியபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸ்.
ஒரு செட் ஆஃப் கமாண்ட்ஸை யூஸ் பண்றதுக்காக இதை நம்ம யூஸ் பண்றோம். ARGV contains all the items that come via the command line input. It's basically a list holding the command line arguments of the program. என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கமாண்ட் லைன்ல ஒரு லென்த்தி கமாண்ட்ஸ் கொடுக்குறேன் இல்லைங்களா, அது வந்து ஒரு ஆர்குமெண்டா எடுத்துக்குது. To use sys.argv import sys should be used. இதை யூஸ் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் sys இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வேரியபிள்ஸை இந்த ஆர்குமெண்ட்டை நீங்க யூஸ் பண்ண முடியும். sys.argv யூஸ் பண்ணணும்னா இம்போர்ட் sysன்னு கொடுத்துருக்கணும், அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. பைத்தான் sys மாடியூல் தான், அதே தான் பார்க்க போறோம். The first argument sys.argv of 0 contains the name of the Python program. Example வந்து பாத்தீங்கன்னா pally.py and sys.argv of 1. இது first part, இது second is the next argument passed to the program. Here it is the C++ file. First argument வந்து பாத்தீங்கன்னா argv of 0, second argument வந்து எதுல இருக்குன்னா argv of 1ல கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல பைத்தான் ஃபைல் நேம் கொடுப்போம், செகண்ட் பார்ட்ல C++ ஃபைல் நேம் கொடுப்போம். which will be the argument passed through main function. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். main sys.argv of 1. so the input file, so argv 1ல என்ன கொடுப்போம்னு சொன்னா C++ ஃபைல், argv 0ல என்ன கொடுப்போம், Python file. Okay, good. It's a send along with its path as a list array using argv of 1 dot. So argv 0 contains the Python program which is need not to be passed because by default _main _ contains source code reference. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட் வந்து மெயின் கண்டெயின் சோர்ஸ் கோட் ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதுக்கு என்ன தேவையில்லை, பாஸ் பண்ண வேண்டியது ஆர்குமெண்ட்ஸ்க்கு பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பைத்தான் OS மாடியூல். OSனா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த மாடியூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றோம் அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். So OS module in Python provides a way of using operating system dependent functionality. Operating systemத்துக்கான functionality இதுல இருக்கு. The functions that the OS module allows you to interface with the Windows operating system where Python is running on. So os.system execute the C++ compiling command. A string contains Unix C command which also supports C++ command in the shell. Here it is command window. For example, to compile C++ program, G++ compiler should be invoked. To do the following command is used. So இதுல பாத்தீங்கன்னா G++ கம்பைலரை நம்ம இன்வோக் பண்ணி யூஸ் பண்றோம். புரியுதுங்களா? os.system அதுக்குள்ள பாத்தீங்கன்னா G++ ஒரு கம்பைலர் பிளஸ் வேரியபிள் நேம், அடுத்தது மோடு, அப்புறம் வேரியபிள் நேம் 2 where each argument contains. So os.system function system defines in OS module to interact with the operating system. Operating system ஓட interact பண்றதுக்காக நாம இந்த சிஸ்டம் யூஸ் பண்றோம். தட் இஸ் os.system ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். அடுத்தது G++. G++னா என்ன? ஜெனரல் கம்பைலர் டு கம்பைல் C++ ப்ரோக்ராம் அண்டர் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல C++ ப்ரோக்ராமை கம்பைல் பண்றதுக்காக நாம G++ கம்பைலரை யூஸ் பண்றோம். அடுத்தது வேரியபிள் நேம் 1 இருக்கும் இல்லைங்களா, இது என்னன்னு பாத்தீங்கன்னா
நேம் ஆஃப் த C++ ஃபைல். அது எதோட கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிளோட கொடுக்கணும். தட் இஸ் பாத்தோட கொடுக்கணும். பாத் வித் எக்ஸ்டென்ஷனோட கொடுக்கணும். நேம் ஆஃப் த C++ ஃபைல் along with its path and without extension .c++ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது மோட். மோட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் மோட் இருக்கு, அவுட்புட் மோட் இருக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்பெசிஃபை பண்ண போறோம். ஸோ ஸ்பெசிஃபை இன்புட் ஆர் அவுட்புட் மோட். Here it is O prefixed with hyphen. Hyphen O கொடுத்தீங்கன்னா அவுட்புட் மோடு, hyphen I கொடுத்தீங்கன்னா இன்புட் மோடு. ஸோ வேரியபிள் நேம் 2, தட் இஸ் பார்ட் 2ல என்ன பண்ண போறோம், நேம் ஆஃப் த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் ஃபார்மேட். ஸோ இது வந்து exe ஃபைல் நேம் கொடுக்க போறோம். எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும், அது ஆட் பண்ணிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். So for example, the command to compile and execute C++ program is given below. os.system g++ plus C++ file, that is variable name 1. அடுத்தது mode -o அப்படின்னா அவுட்புட் மோடு. செகண்ட் பார்ட் இருக்கு இல்லைங்களா, வேரியபிள் நேம் 2, அதில் வந்து என்ன exe ஃபைலா கன்வெர்ட் ஆகணுன்றத அந்த நேமை இங்கே கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க. python.py pali.pyன்னு வச்சுக்கோங்க. பைத்தான் சிஸ் மாடியூல், இதில் எத்தனை ஆர்குமெண்ட்ஸு, என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ்ன்றதை நாம் இப்போ பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் sys.argument of 0 contains the name of the Python program. For example பார்த்தீங்கன்னா pali.py பைத்தான் ப்ரோக்ராமை ஆர்குமெண்ட் 0ல கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா sys.argv1 is the next argument passed to the program. இங்க வந்து பார்த்தீங்கன்னா C++ file, here it is the C++ file. first argv0ல பைத்தான் ஃபைலும் argv1ல வந்து C++ ஃபைலும் நாம கொடுக்கணும், which will be the argument passed through main function. So example பாருங்க, main sys.argv1, the input file C++ is sent along with its path as a list, that is என்னன்னா அரேவா பாஸ் ஆகும் using args1. args0 contains the Python program which is needed not to be passed because by default _main contain source code reference. Already first argument reference இருக்கிறதுனால second argument தான் இதுல important, args1. அதான் என்னன்னா that is C++ file எடுத்துக்கும். அடுத்த மாடியூல் என்னன்னா, முதல்ல நம்ம மாடியூல்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். அடுத்தது ப்ரோக்ராம்ஸை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. அடுத்த மாடியூல் என்னன்னா OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ OS மாடல் இன் பைத்தான் ப்ரொவைட்ஸ் வே ஆஃப் யூசிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிபெண்டன்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடியூல்ல தான் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட நேமு, அப்புறம் பாத்து, இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடியூல்ல இருக்கு. ஸோ த ஃபங்க்ஷன்ஸ் தட் யூஸ் த OS மாடியூல் allows you to interface with the Windows operating system where Python is running on. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாத்திரம் இல்லை, லினிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, மேக் OS இருக்கு. ஸோ எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் ஒர்க் பண்ணும். இப்போ நாம இங்க என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நாம யூஸ் பண்ணியிருக்கோம். os.system. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் த C++ கம்பைலிங் கமாண்ட். C++ கம்பைல் பண்றதுக்கான கட்டளைகள். இது எப்படி கொடுக்கணும்னா ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுக்குறோம். A string contains Unix C command which also supports C++ command.
சி கமாண்ட்ஸ் கூட C++ கமாண்ட்ஸோட சப்போர்ட் பண்ணுது. எந்த இடத்துல ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஷெல்லில் ஒர்க் ஆகும். Here it is command window. For example, to compile C++ program, இங்க வந்து என்ன கம்பைலர் யூஸ் பண்ணா G++ கம்பைலரை யூஸ் பண்ணுது. Should be invoked. To do the following command is used. os.system அதுக்குள்ள நாம என்ன கொடுக்கறோம்னா G++ன்றது கம்பைலர். the plus ஏன்னா இங்க என்னன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கா கன்காட்டினேட் பண்றோம். அதனால இந்த பிளஸ் ஆபரேட்டர் நம்ம யூஸ் பண்றோம். வேரியபிள் நேம் 1. அடுத்தது மோடுன்னு பாத்தீங்கன்னா இன்புட் மோட், அவுட்புட் மோட். அந்த மோடுக்கு முன்னாடி ஹைஃபனேட் பண்ணியிருக்கோம். ஹைஃபன் ஓ மோடா ஐ மோடான்னு நம்ம கொடுப்போம். பிளஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா வேரியபிள் நேம் 2, தட் இஸ் செகண்ட் பார்ட். வேரியபிள் நேம் ஒன்றது பார்ட் 1, மோடு கொடுக்குறோம். அடுத்தது வேரியபிள் நேம் 2. So os.system function system defined in OS module to interact with the operating system. So operating systemத்தோட interact பண்றதுக்காக இந்த function work ஆகுது. அடுத்தது G++, general compiler to compile C++ program under Windows operating system. Windows operating systemத்துல C++ program கம்பைல் பண்றதுக்காக நம்ம இந்த G++ யூஸ் பண்றோம். G++ன்ற கம்பைலரை யூஸ் பண்றோம். அடுத்தது வேரியபிள் நேம் 1, நேம் ஆஃப் த C++ ஃபைல் along with its பாத்தோட கொடுக்கணும். பாத்ன்ற சென்சஸ் நீங்க எந்த லொகேஷன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா C டிரைவ் இல்ல D டிரைவ் ஒரு பைத்தான் ஃபோல்டருக்குள்ள, ஸோ அந்த ஃபுல் பாத்தையும் நம்ம இங்க கொடுக்கணும். அண்ட் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் .cpp இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட். எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து tally.cppன்ற ஃபைல் நேம்னு வச்சுக்கோங்க. டாலின்னு மாத்திரம் கொடுத்தா போதும். .cpp கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது மோடு. டு ஸ்பெசிஃபை இன்புட் ஆர் அவுட்புட் மோட், ஹியர் இட் இஸ் ஓன்ற வேர்டு யூஸ் பண்றோம் வித் ப்ரிஃபிக்ஸ்ட் ஐஃபன். முன்னாடி ஒரு ஐஃபன் இருக்கும். வேரியபிள் நேம் 2, நேம் ஆஃப் த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் without extension in the string format. இங்க என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் எந்த ஃபைலை நம்ம கம்பைல் பண்ணோம், கம்பைல் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணோம், அந்த ஃபைலை வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா மாத்துறோம். அதுதான் எங்க கொடுக்கணும்னா வேரியபிள் நேம் 2ல நாம யூஸ் பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். The command to compile and execute C++ program is given below. os.system அதில் G++ ஆர் GCC கம்பைலர் அது ப்ளஸ் C++ ஃபைலு நீங்கள் என்ன ஃபைல் நேம் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைல் நேம் இங்கே கொடுக்கணும். ப்ளஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்றது தட் இஸ் மோட். அது இன்புட் மோடா அவுட்புட் மோடான்னு நம்ம சொல்லணும். அடுத்தது செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா exe ஃபைல், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், அந்த நேமை நம்ம கொடுக்கணும். The G++ compiler compiles the file. எந்த ஃபைலை கம்பைல் பண்ணணும்னா C++ ஃபைலை கம்பைல் பண்ணணும். அண்ட் அவுட்புட் சென்ட் டு தி exe ஃபைல். ஸோ கம்பைல் பண்ணிட்டு அதோட அவுட்புட்டை வந்து exe ஃபைலுக்கு சென்ட் பண்ணிட்டோம். இப்போ நோட்டு கொடுத்துருக்காங்க. நோட் என்னன்னு பார்க்கலாம். ப்ளஸ் எதுக்காக சொல்ல வராங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரிங்னால என்ன பண்றோம்னா கன்காட்டினேட் பண்றோம். ரெண்டுத்தையும் என்ன பண்றோம், ஜாயின் பண்றோம். Plus in os.system indicates that all strings are concatenated as a single string. Therefore, give a space after each word for the above argument. So, ஒரு பார்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு கொடுக்கணும்னு சொல்றாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா G++ கொட்டேஷனுக்குள்ள கொடுத்துருக்கோம், ஒரு ஸ்பேஸ் விட்டு பிளஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் C++ ஃபைல் அது கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு பிளஸ், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு மோடு கொடுத்துருக்கோம், அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு பிளஸ், ஃபைனலா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் நேமை நாம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நாம சிஸ் மாடல் அண்ட் ஓஎஸ் மாடல் பத்தி பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது கேட்டோபிலிட்டி மாடல். அதுக்கு முன்னாடி சிஸ் மாடல்லையும் ஓஎஸ் மாடல்லும் சில கமாண்ட்ஸ் இருக்கு. அந்த கமாண்ட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். சிஸ் மாடல்ல என்னென்ன கமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிஸ் டாட் ஆர்குமெண்ட்ஸ், அப்புறம் வெர்ஷன் செக் பண்ணிக்கலாம்,
பாத் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் மேக்ஸிமம் சைஸ் என்னன்றது எக்ஸிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஒரு குறைவான கமெண்ட்ஸ் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இது மாதிரி நிறைய இருக்கு. ஓஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா, விண்டோஸில் அந்த மாதிரி நம்ம இதில் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த ஃபோல்டருக்கு சேஞ்ச் பண்ண முடியும், அந்த ஃபோல்டரை ரிமூவ் பண்ண முடியும். MKDIRனா மேக் டைரக்டரின்னு அர்த்தம், CHDIRனா சேஞ்ச் டைரக்டரின்னு அர்த்தம், அப்புறம் OS RMDIRனா ரிமூவ் டைரக்டரி. ஸோ OS டாட் நேம்னா என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறன்றது இதில் டிஸ்பிளே பண்ணும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இப்போ லைவா பார்க்கலாம். இப்போ நம்ம லைவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் திஸ். அடுத்தது இப்போ வெர்ஷன் செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. திஸ் டாட் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்டர் பண்ணீங்கன்னா பைத்தானோட வெர்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.8.0 யூஸ் பண்ணுறோம். அதே வந்துருக்கு பாருங்க, 3.8.0. அடுத்தது நீங்கள் பைத்தான் எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பாருங்க, திஸ் டாட் பாத் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா போதும். ஸோ சி டிரைவில் யூஸ்வலாக லோக்கல் டிஸ்கில் தான் சேவ் ஆகும். யூசர்ஸ் அதில் நேம் ஆஃப் த பர்சன், அப்புறம் அப்ளிகேஷன் டேட்டாவில் லோக்கல் ப்ரோக்ராமுக்குள்ள பைத்தானோட லொக்கேஷன் இது. மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஃபைல்ஸ், அதர் ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அடுத்தது சைஸ், மேக்ஸிமம் சைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். திஸ் டாட் மேக்ஸ் சைஸ் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் என்னன்றது இங்கே டிஸ்பிளே பண்ணும். இந்த மாதிரி நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு. நீங்கள் ஒன்று ஒன்றா அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ ஓஎஸ் கமாண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் பார்ப்போம் லைவா. இப்போ ஃபர்ஸ்ட் நேம் பார்க்கலாம். OS டாட் நேம் வருமா, வராதுன்னு பாரு. ஏன் எரர் வருது சொல்லுங்க. OS இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, OS நம்ம என்ன பண்ணல, சிஸ்டம் வந்து சிஸ்ஸை இம்போர்ட் பண்ணோம் இல்லைங்களா, சிஸ்டம் இம்போர்ட் பண்ணும்போது OS நம்ம என்ன பண்ணோம், இம்போர்ட் பண்ணதுனால நமக்கு எரர் வருது. இப்போ இம்போர்ட் பண்ண போறோம். இம்போர்ட் OS. இப்போ OS டாட் நேம்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றதுன்னு வரும். NTன்னு வரும், அது விண்டோஸ்க்கு. NTன்னு வந்தா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றோம்னு அர்த்தம். இந்த செகண்ட் பார்ட்டில் என்னென்ன பார்த்தோன்றது ஒரு சின்ன ரீகால். மாடியூல்னா என்ன, மாடுலர் ப்ரோக்ராமிங்னா என்ன, அப்புறம் மாடியூல்ஸ், OS மாடியூல், சிஸ் மாடியூல், அதோட சப் கமாண்ட்ஸ் அல்லது சப்செட்னு சொல்லுவோம். அது எல்லாமே நம்ம டெமோவோடு நம்ம பார்த்தோம். அடுத்த பார்ட்டில், மூணாவது பார்ட்டில் கெட் OPT மாடியூலை பற்றி நாம் பார்க்க போகிறோம்.